லாஸ்ட் வீக்கெண்டில் கனி வந்து எவிக்ட் ஆனது வந்து ரொம்ப அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க கிட்ட ஒரு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ நடந்தது. அதில் அவங்க வந்து ரொம்ப ஹார்டான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங் பதிவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனி வந்து எவிக்ட் ஆனது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். பட் கனி வந்து எவிக்ட் ஆகி வீட்டுக்கு வந்த அப்புறமேல அவங்க கொடுத்த இன்டர்வியூஸில் என்னென்னலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சபரி எஃப்ஜேவை என்னால் மறக்கவே முடியாது. என்னுடைய 2 தம்பிங்க மாதிரி அவங்க. எஃப்ஜே வந்து கொஞ்சம் ரூடான பர்சன். ஆனால் சபரி வந்து ரொம்ப ஸ்வீட். அவனுக்கு வந்து யாராவது அவனை மோட்டிவேட் பண்ணிக்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவன் அந்த மாதிரி எதிர்பார்ப்பான். பட் 2 பேருமே செம்ம ஸ்வீட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் டைட்டில் வின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது, விக்கல்ஸ் இல்லைன்னா அரோரா வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ்ல வந்து யாரை நீங்கள் மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது ஐ மீன் யாரோட கேரக்டரை நீங்கள் தள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, பார்வதியை நான் வந்து ரொம்ப குறிப்பாக சொல்லுவேன். ஏன்னா எப்படி இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு கேரக்டர் வந்து பார்வதி. இப்போ வந்து ஒருத்தர் நமக்கு பிடிக்கல அப்படின்னா இவங்க சைடே நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம விலகலாம். பட் ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி நம்ம விலகி போக முடியாது. அவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம பேசியே ஆகணும், நம்ம சர்வே பண்ணியே ஆகணும். ஆனால் வெளியில் வந்த அப்புறமும் இவங்க கூட நாம் பழகக்கூடாது, அது நமக்கு நல்லதில்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் பார்வதி. பிகாஸ் அவங்க கேமுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க, எப்படி வேணாலும் பண்ணுறது இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஆச்சரியப்பட்டு பார்வதியை பார்த்தேன். அது அவங்க லைஃப்க்கும் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரூக் கம்ருதீனை பற்றி கேட்டதுக்கு வந்து அது அவங்கவுங்களோட லைஃப் விஷயம், பெட்டர் அதெல்லாம் கொஞ்சம் அவங்க யோசித்து டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நான் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 80 டேஸ் இருந்தது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஜேர்னி. அது இல்லாத நான் வந்து கப்பு சூஸ் பண்ணுமா இல்லை மக்களோட ஹார்ட்டை சூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து நான் வின் பண்ணுறதை விட எனக்கு அந்த ஹார்ட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களோட அந்த ஹார்ட், அந்த லவ், அதனால தான் நான் உள்ளே போய் இப்போ வெளியில் வந்திருக்கேன். அதனால் எனக்கு எப்போவுமே அவங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு சிலர் என்கிட்ட அங்கே இப்போ கொஞ்சம் ஹார்ஷாக பேசினாங்க. அந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் மறக்கணும்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் நல்லா மறந்துடுவேன். வெளியில் வந்திருக்கல, இதுக்கு மேலே என் ஃபேமிலி கூட நான் என்னுடைய ரொட்டீனை ஃபாலோ பண்ணேன்னா அதெல்லாம் நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கனியோட எவிக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.